அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை முழுசாக பாருங்கள். கிரெடிட் ஸ்கோர் கடன், கிரெடிட் கார்டு, கிரெடிட் ஸ்கோரை எப்படி பாதிக்கும்? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கிரெடிட் ஸ்கோரை எப்படி உயர்த்தலாம்? நம்ம நிதி பழக்க வழக்கங்களை என்ன மாற்றணும்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான் கிரெடிட் ஸ்கோர். கிரெடிட் ஸ்கோரும் லோனும் நெருங்கிய தொடர்புடையது. நமக்கு தெரியும், நல்ல கிரெடிட் ஸ்கோர் இருந்தால் தான் பேங்கில் லோன் கிடைக்கும். வட்டி விகிதத்தையும் கூட கிரெடிட் ஸ்கோர் பாதிக்கும். கடன் திருப்பி செலுத்துகிற நம்ம திறனையும் நிதி பழக்க வழக்கங்களையும் பேங்க் மற்ற நிதி நிறுவனங்களுக்கு சுருக்கமாக தெரிஞ்சிக்க கிரெடிட் ஸ்கோர் உதவுதுன்னு சொல்லலாம். கிரெடிட் இன்ஃபர்மேஷன் ப்ரோ கொடுக்குற ஸ்கோர் தான் சிவில் ஸ்கோர். ஈக்விஃபாக்ஸ் எக்ஸ்பீரியன் மாதிரி வேறு கிரெடிட் பியூரோக்களும் இருக்கும். 300லிருந்து 850 வரைக்கும் இருக்கிற 3 இலக்க எண் தான் கிரெடிட் ஸ்கோர். 670, 739 நல்ல ஸ்கோர். 740க்கு மேலே சூப்பர் ஸ்கோர். எப்போயாவது கிரெடிட் ஸ்கோர் குறைஞ்சிச்சின்னா லோன் வாங்க முடியாமல் போயிருக்கும். இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இப்படி ஆகியிருக்கா? கிரெடிட் ஸ்கோரை எப்படி உயர்த்தலாம்? நம்ம பண விஷயங்களை என்னன்னு மாற்றணும் தெரிஞ்சுக்கலாம். இஎம்ஐயை சரியாக கட்டுங்க. எல்லா இஎம்ஐயையும் சரியாக கட்டுங்க. பேங்க் லோனாக இருந்தாலும் சரி, கிரெடிட் கார்டில் வாங்கின பொருளோட இஎம்ஐயாக இருந்தாலும் சரி, தவறாமல் கட்டுங்க. இதுதான் நீங்கள் நல்ல பணத்தை கையாளுகிறேன்னு காட்டும் முதல் படி. கிரெடிட் கார்டை எவ்வளவு உபயோகிக்கிறீங்க? கிரெடிட் கார்டு இருந்தால் எல்லாத்துக்கும் அதை தான் உபயோகிக்கணும் நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் அது தப்பு. உதாரணமாக, ஃபியூச்சுவல் கார்டு இருந்தால் பெட்ரோல் போட மட்டும்தான் உபயோகிக்கணும். எல்லாத்துக்கும் அதே உபயோகித்தா கிரெடிட் ஸ்கோர் பாதிக்கும். கிரெடிட் லிமிட்டில் 70க்கு மேலே உபயோகிக்காதீங்க. அப்படி பண்ணால் ஸ்கோர் குறையும். கிரெடிட் கார்டை பற்றி அடிக்கடி விசாரிக்காதீங்க. அங்கங்கே கிரெடிட் கார்டை பற்றி விசாரிக்கிறது ஸ்கோரை குறைக்கும். ஆன்லைனில் விசாரிக்கிறதும் நிறையா கார்டு வச்சுருக்கிறதும் நல்லதில்லை. கையில் இருக்கிற கார்டுகளை நல்லா மேனேஜ் பண்ணுங்கள். முடிஞ்ச கிரெடிட் கார்டு லோன் எண்ணிக்கையை குறைங்க. லோன் எடுக்கிறதுல கவனமாக இருங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட லோன் எடுக்கிறது தப்பு. ஒரு லோன் முடிஞ்சதும் அடுத்த லோன் எடுக்காதீங்க. லோன் எடுத்து சரியாக கட்டினா ஸ்கோர் உயரும். ஆனால் தேவையில்லாமல் லோன் எடுத்து ஸ்கோர் குறையும். கடனை சீக்கிரம் அடைங்க. நீங்கள் கட்டாமல் இருக்கிற கடனை சீக்கிரம் அடைச்சா கிரெடிட் ஸ்கோர் உயரும். கிரெடிட் ரிப்போர்ட்டில் இருக்கிற தப்புகளும் ஸ்கோரை குறைக்கும். அதனால் ரிப்போர்ட்டை பார்த்து தப்பு இருந்தால் சரி பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கவனமாக இருந்தால் கிரெடிட் ஸ்கோர் உயரும். நீங்கள் பணத்தை நல்லா கையாளுகிற போக்கும் தெரியும். பண விஷயங்களை கவனமாக இன்றுடன் இன்றைய தகவல் முடிவுற்றது. மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கூறவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.